நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க. நான் அப்ப கிளம்புறேன். போயிட்டு வாங்க. அண்ணி, அதான் வக்கீல் சார் சொல்றாருல, அருணுக்கு பெயில் கிடைச்சிரும். சிண்டு, நீ எங்க இருந்து வந்துட்டு இருக்க? எனக்கு உங்கள மாதிரி பொய் சொல்லல தெரியாது. நான் சௌமியா அத்தைய பார்த்துட்டு வரேன். இன்னைக்குதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கொலை செஞ்சதுக்காக அருணுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும்ல. அதுக்கப்புறம் சௌமியாவுக்கு எந்த துணையுமே இருக்காது. அப்புறம் சௌமியா நம்ம கிட்ட வந்தே ஆகணும். பிரமாத ரவீனா, இந்த சந்தோஷத்தை நம்ம ஆடி பாடி கொண்டாடி ஆகணும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கரீனா. ஏய், உனக்கு என்னாச்சு? நீ ஏன் முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்திருக்க? இவ சௌமியா மாதிரி கனவு காண ஆரம்பிச்சிட்டா. அதான் இப்படி இருக்கா. எந்த சந்தோஷத்துல நீங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ, சௌமியாவுக்கு ஒருவேளை அழிவே ஏற்பட்டாலும் அவளோட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை விட சிறப்பாவே இருக்கும். என்ன அவளோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டா. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய வெறும் மத்தவங்களுக்காக, பகைக்காகவும் போராட்டத்துக்காகவுமே வாழ்ந்துட்டோம். நம்மளோடது அரகுற வாழ்க்கை. ஆனா இது உங்களுக்கு புரியாது. ராணிக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு. வருண், வருண், வருண். அத்தை, நான் ரெடி. வண்டி எடு, நம்ம ஸ்டேஷனுக்கு போ. சரி அத்தை. அருண் பசி தாங்க மாட்டான், வா. அப்படி போடு. நல்லதா போச்சு. அக்கா இன்னைக்கு அருணுக்காக சாப்பாடு பண்ணி ரொம்ப நல்ல வேலை பண்ணாங்க. எனக்கு கிச்சன்ல இருந்து விடுதலை. சின்ன பாட்டி கூட ரொம்ப மோசமானவங்க தானா? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்பவே போய் சொல்றேன். சொல்லு சிண்டு, எப்படி இருக்க? சின்ன பாட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது. அடடா, ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு சூரியன் எந்த பக்கம் உதிச்சிருக்கான்? என்கிட்ட வந்து சாப்பாடு கேக்குற? சரி பரவாயில்ல, உன் பாட்டி கிச்சன்ல சமைச்சு வச்சிருக்காங்க, நீ போய் சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு சாக்லேட் மில்க்கும் ஆலு பரோட்டாவும் தான் வேணும். அதுக்கப்புறம் பாயசம், அதுக்கப்புறமா ஆலு சப்ஜியும் வேணும். அப்புறம் முக்கியமா பரோட்டா. அடடா, லிஸ்ட் முடிஞ்சிருச்சா? ரொம்ப பசிக்குதா உனக்கு? போய் இதெல்லாம் அம்மா கிட்ட கேளு. ஏன்னா கிச்சன்ல இன்னைக்கு எனக்கு வேலை இல்ல. அப்புறம் இந்த சாக்லேட் மில்க் ஷேக்ல எனக்கு செய்ய தெரியாது. உன் அம்மா தான் அதெல்லாம் நல்லா டேஸ்டா பண்ணுவா. போய் அவகிட்ட கேளு. சரி, நான் போய் அம்மா கிட்ட கேக்குறேன். ஆனா பாட்டி வந்ததுக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட, அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பேசுனீங்கன்னு நான் சொல்லிடுவேன். அக்கா இன்னைக்கு அருணுக்காக சமையல் செஞ்சு ரொம்ப நல்ல வேலை பண்ணாங்க. எனக்கு இன்னைக்கு கிச்சன்ல வேலை இல்ல. சிண்டு கண்ணா, நீ கேட்டதெல்லாம் நான் சமைச்சு தரேன். முதல்ல சாக்லேட் மில்க் ஷேக், அப்புறம் பாயசம், அப்புறம் ஆலு பரோட்டா, சப்ஜி எல்லாம் செஞ்சு தரேன். நீ ரூமுக்கு போ. முதல்ல சாக்லேட் மில்க் ஷேக் தான் வேணும். சரி, முதல்ல நீ கேட்டதையே நான் செஞ்சு தரேன். போ, நான் இப்பவே செஞ்சு கொண்டு வரேன். முதல்ல சாக்லேட் மில்க் ஷேக்கா? மல்லிகாக்கா, என்னையும் கூட கூட்டிட்டு போங்களே. வீட்ல இருந்துகிட்டே செய்யற சதி பத்தலையா? ஏன் கூட வேற வரேன்னு சொல்ற? இங்க பாரு, சௌமியா ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கா. இப்பவாது அவளை விடு. இல்ல மல்லிகாக்கா,
இந்த தடவை நான் எந்த சதியும் செய்யல. நான் சௌமியாவை சந்திச்சு அவகிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புறேன். ப்ளீஸ் மணிகாக்கா, என்ன கூட கூட்டிட்டு போங்க. பார் ராணி, ஒருவேளை உண்மையிலேயே மனசார உன்னோட தப்பை எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்க, நான் உனக்காக ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா இப்ப சௌமியாவை சந்திக்க இது சரியான நேரம் இல்ல. இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? நான் கிளம்புறேன். ராணி, நீ உண்மையிலேயே மாறிட்டியா இல்ல உன் பழைய நாடகத்தோட புது சீனா? எனக்கு தெரியும், யாரும் என்ன நம்ப மாட்டீங்க. ஆனா நான் திருந்திட்டேங்கிற உண்மைய உங்களுக்கு நான் எப்படி நிரூபிச்சு காட்டுவேன்? நான் இப்போ நிஜமாவே மாறிட்டேன். அக்கா வாங்கக்கா, வீட்டுக்கு போலாம். இதுக்கப்புறம் இங்கிருந்து என்ன பண்ண போறீங்க? சௌமியா, வீடு இல்லைன்னா என்ன, வீட்டுக்காரர் இருக்கார்ல, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி கண்டுபிடிப்போம். கவலைப்படாம இரு. வா சாப்பிடலாம், வா. அருணுக்கு பசி எடுக்கும்ல, அவர் சாப்பிடுற நேரம் வந்துருச்சு. அக்கா, அவர் இவ்வளவு நேரம் ஒண்ணு சாப்பிடாம இருந்திருப்பாரு. நான் எங்க அம்மாடி, சௌமியா இங்கதானே இருக்கோம், எங்க போச்சு? சௌமியா, நீ என்ன பண்ற? சௌமியா, என்ன பண்ற சௌமியா? அருணுக்கு இன்னும் பசி எடுத்திருக்கோம். நான் சாப்பிட ஏதாவது அவருக்கு கொடுத்துருக்கணும்ல. சரி சரி, நான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும். அங்க ஒரு பசியோட இருப்பாரு. சாப்பாடு சாப்பிட ஏதாவது கொண்டு போணும். இத கொண்டு போ. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்ல, இந்தா இத கொண்டு போய் கொடு. போமா, உன்னோட அருணுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடு. அப்புறமா அவருக்கு புரியவை. எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லு. அழுவாத சரி, முதல்ல கண்ணத்தோட. ஒருவேளை அவர் உன்னோட கண்ணுல கண்ணீரை பார்த்தாருனா இன்னும் அவருக்கு கஷ்டமாயிடும். முதல்ல கண்ணீரை தொட போ. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் சௌமியா காப்பாத்துறதுக்காக தான் சுட்டேன்னு சொல்றேன்ல, அப்படி இல்லைன்னா அவன் சௌமியாவை சுட்டிருப்பான். கோர்ட்ல அதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க, அப்ப என்ன பண்ணுவ? அட நான் இதுக்காக போய் சொல்ல போறேன்? நான் என் சௌமியா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்ல. உன்னோட சௌமியா கீதையோ குரானோ இல்ல பைபிளோ இல்ல, நீ சத்தியம் பண்ணி சொன்னதும் எல்லாரும் நம்புறதுக்கு. இங்க பாருங்க, சௌமியா இருக்கால, அவனு கீதை பைபிள் குரானுக்கெல்லாம் குறைஞ்சவ கிடையாது. இங்க பாருங்க, இந்த உலகத்துல யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், ஆனா சௌமியா மேல இல்ல. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியாரு. சார் நான் தான் சொல்றேன்ல சார். சௌமியா, இங்க பாருங்க, அழக்கூடாது. உனக்கே தெரியும்ல நீ அழுத எனக்கு பிடிக்காதுன்னு. தைரியமா இரு, நான் சீக்கிரமா வெளியே வந்துருவேன். நீ ஏன் தேவையில்லாம டென்ஷனா இருக்க? இந்த மாதிரி ஜெயிலுக்கு வரதெல்லாம் எனக்கு பழக்கம் தானே. ஆனா இதுக்கெல்லாம் நான் தாங்க காரணம். இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் பேசாத. உன்னால ஒண்ணு இந்த மாதிரிலாம் நடக்கல. ஏய், நீ சாப்பிட கொண்டு வந்திருக்கல, எனக்கு பயங்கரமா பசிக்குது சௌமியா. உன் கையில இருக்கிற இந்த கேரியரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பசி இன்னும் அதிகமாயிடுச்சு. சரி, கேரியர் எடு.